Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டிஎஸ் மணி நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். தாவேகாவினுடைய மாநாட்டுக்கு பிறகு, கரூர் மாநாட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு இல்லை இப்போ இங்கே கரூர் பிரச்சாரத்தில் இருந்து நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் இரண்டு தரப்பில் முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்குது. ஏன் இத்தனை நாளாக விஜய் பேசலை அப்படின்றதுக்கான ரீசன் உட்பட பல அம்சங்களை விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஒரு வீடியோ என்ன நடந்துச்சு கரூரில் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. விஜய் குறிவைக்கப்படுறாரா அல்லது விஜய் குறிவைக்கப்படுவது ஏன்? இல்லை, குறிவைப்பதுனா என்ன என்ற விஷயம் எனக்கு புரியல. அரசியல் சொல்லாடலாக குறிவைக்கப்படுவது என்று கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம், மற்றது தெரியாது நமக்கு. இல்லை, ஏன்னா அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் சொல்கிறாரு, என்னுடைய நிர்வாகிகள் மேலே கை வைக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் கட்சி அலுவலகத்தில் இருப்பேன், அப்படி இல்லைன்னா பனையூர் இல்லத்தில் இருப்பேன், என்கிட்ட நேரடியாக வாங்க, மோதுங்க முதலமைச்சர். அதுவும் அரசியல் ரீதியாக சொல்வது தான். இது தேர்தல் 6 மாதத்தில் வரப்போகுது. ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியது ஒரு கட்சி, அதற்கு எதிராக ஒரு பெரிய கட்சி அதிமுக, விஜய் புதிய கட்சி. அப்போ அதற்கு நிறைய எல்லா இடமும் மக்கள் அணிதிரள்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைமை எனும் பொழுது என்ன, இவர் அவங்களுக்கு எதிராக பேசுவது என்பதும் அவர்கள் இவர்களுக்கு எதிராக பேசுவது என்பது தேர்தல் பரப்புரையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. என்ன, அப்படி பேசுவது என்பதை நம்ம விலக்கிட்டு அந்த நிகழ்வை இவ்வளவு தூரம் ஒரு துயரச் சம்பவம் நடந்துருச்சே என்று வருத்தப்பட்டு ஆழமாக அதை பற்றி சிந்திப்பது என்பது அக்கறை. அது நமக்கு இருக்கிற அக்கறை. அரசு அவர்களுக்கும் என்ன நம்ம கேட்டுக்கிறோம்னா, இதே போல் அக்கறையுடன் உங்களுக்கும் உண்டு, அக்கறையுடனே முழுமையாக பாருங்கள். இந்த வைத்து கொண்டு அரசியல் என்பதாக சாடல், இங்கிருந்து அவர்களுக்கு எதிராக இவர்கள் அவர்களுக்கு எதிராக சாடல் என்பது வேண்டாம். என்ன, சாடல்னால் கிடைக்க போகிறதில்ல எதுவுமே. இதுதான் இதை சரியாக புரிந்து என்ன சொன்னது தான் நேற்று முதல்வருடைய அறிக்கை. இன்று காலை ஏடுகளில் பூரா முதன்மையாக வந்திருக்கிற அறிக்கை. அதில் இது நேரடியாக இரண்டு பக்கமும் எதிரெதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட அவர் சொல்கிறாரு, தொடங்கும் பொழுதே என்ன அவருடைய அறிக்கையில், எந்த தலைவரும் என்ன தன்னுடைய தொண்டர்களை சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டார் என்பதாக. அப்போது அவர் சாடலை நடத்தலை, விஜய்க்கு எதிராக சாடலை நடத்தலை. ஆனால் அப்படிலாம் அவர் நினச்சி செய்திருக்க முடியாது. ஆனால் எப்படி நடந்துச்சு என்னன்ட்டு பார்க்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்க விடாமல் பார்க்கணும். அதனால் அவதூறுகளை யாரும் கிளப்ப வேண்டாம் அப்படின்னா இரு தரப்புக்கும் சொல்கிறதா பொருள். அப்போ முதல்வர் 2 நாள் கழித்து இப்பொழுது சொன்னதை நாம் பாராட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இரண்டு பக்கமும் அந்த இடத்துல தான் முதல்வர் ஏன் ஒரு வீடியோவை வெளியிடணும் அப்படின்றப்போ எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி பல விஷயங்களை சொல்கிறாரு. உங்களுடைய அமைச்சர் ஒருவர் அங்கே போய் நின்று ஸ்பாட்டில் அழுத காட்சியை மறைப்பதற்காகவா, அல்லது உங்களுடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் துபாய் பயணத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு உடனடியாக துபாய்க்கு போக வேண்டிய அவசியம் என்ன, அதற்காகவா அப்படின்னு வெக்கேஷன் அப்படி பல விஷயங்கள் அவர் சொல்றாருல. இது எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு அப்படின்ற பதட்டம் வெளிப்படுதா முதலமைச்சர்? அதிமுக தலைவரும் ஒரு எதிர்கட்சி தலைவர், சட்டபூர்வமான எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலேயே. அதனால் அவரும் நடந்த நிகழ்ச்சிகளை ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கருத்தில் தான் அவர் ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. எல்லாமே பரப்புரைகள் தொடங்கிருச்சு, பாதியில் நிற்கி 6 மாதம் தான் இருக்குன்னாலும். அதனால் அது தீவிரப்படத்தான் செய்யும். ஒவ்வொருத்தரும் தீவிரமாகத்தான் பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் மீதான தாக்குதல், இவங்க மீதான தாக்குதல் சரி. ஆனால் தவறான செய்திகளையோ அவதூறுகளையோ பரப்பல் வேண்டாம், மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் நாம் பொதுவாக விரும்புவது. அதை முதல்வர் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி. அப்போ நாம் சொல்கிறோம், விஜய் அரசியலுக்கு புதியவர், அனுபவங்கள் இல்லை, அவர் சுற்றி வர உள்ளவங்களும் அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பெரிய அரசியல் பின்னணி கொண்டவங்க அல்லன்னு. என்ன, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் பின்னால் வர்றவங்களும் இளைஞர்களாகவும் மாணவர்களாகவும் மாணவிகளாகவும் இருக்காங்க. அவர்களுடைய இப்போ மரணம் அடைந்தவர்கள் கூட ரொம்ப வயது குறைஞ்சவங்கள்லாம் ஆகியிருக்காங்க. ரொம்ப வருந்தத்தக்க செய்தினாலும் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபட்டது என்பது அந்த தலைமுறைக்கே அவர்களுக்கே உரித்தான போக்கு என்றாலும் கூட ஏன்னா அதில்
அவர்களை தூண்டி விடுற மாதிரியோ பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ இருக்கக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு தான் நம்ம நாகரீகமாக. இல்லை, இதில் இந்த விஜயோடைய இந்த கரூர் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸாக தாவேகா மாறிடுச்சுன்னு மதிப்பிடுறாங்களே. ஏன்னா அவர் எப்பொழுது முதல் முறையாக பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியானதோ அன்றைக்கு தான் முதல் முறையாக இளையராஜாவுடைய நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக அதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நடக்கிறப்போ குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை வைத்து ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் வந்து நிறைய பேசு பொருளாமாது. அப்போது விஜய் எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் காவல்துறை உரிய இடத்தை கொடுக்கறதில்ல, அவருக்கு எதிரான இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் கட்டமைக்கிறாங்க. இந்த இடம்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக விஜய் வளர்ந்துடக்கூடாதுன்றது அந்த பதட்டத்தினுடைய எல்லையில் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க ஆளுங்கட்சி வந்து தங்களுக்கு எதிரான சக்திகள் வளர்ந்துவிடக்கூடாதுன்னு நினைப்பது ரொம்ப இயல்பு. ஆளுங்கட்சியை வந்து எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் விமர்சிக்க வேண்டுமே, குற்றஞ்சாட்ட வேண்டுமே என்று எதிர் அணிகள் நினைப்பது என்பதும் இயல்பு. இதெல்லாம் செய்தால் தான் அது அரசியல், தேர்தல் என்ன. ஆனால் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அதே நாளில் வந்து நடத்தக்கூடிய இளையராஜா நிகழ்ச்சி எல்லாம் இருக்க, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சினால், சென்னையில் நடக்க போகிற இந்த நிகழ்ச்சினால் அங்கே போகிற கூட்டமெல்லாம் குறைய போகிறதில்ல. இது எந்த ஊடக வெளிச்சம், இந்த வார்த்தை தான் சரி. இந்த ஊடக வெளிச்சம் என்பது இன்று நேற்றல்ல. எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் என்ன, கலைஞருடைய ப்ரோக்ராம்ஸ் நேரம் எம்ஜிஆர் வந்து வேறு ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்து ஊடக வெளிச்சத்துக்கு அதை முதன்மையாக கொண்டு வர்றது பேப்பரில், என்ன மீடியா ஊடகத்தில் என்பதும், எம்ஜிஆருக்கு வந்து அதேமாரி கலைஞர் செய்வதும், அதேமாரி எம்ஜிஆர் இது கலைஞரும் வந்து ஜெயலலிதாவும் செய்வதும் எல்லாம் நாளை காலை எது ஊடகத்தில் என்ன முதன்மை செய்தியாக வர வேண்டும் என்று தீர்மானிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுதான் இப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் விஜயருடைய அந்த மக்கள் கூடக்கூடிய கூட்டம்ன்ற அதிகரிச்சுட்டே வரும்பொழுது கரூரில் அது இன்னமும் எக்ஸ்ட்ரீம் போகுதா? அப்போது அந்த இடத்துட்ட என்ன வேணா செய்யலான்ற முடிவை நோக்கி நகர்த்திருச்சு. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும், தடியடி நடத்தப்பட்டதுன்னு சொல்லும் பொழுதும், குறுகிய இடம் மட்டுமே விஜய்க்கு ஒதுக்கப்பட்டது, அதுவும் இந்த உயிரிழப்புக்கான காரணமாக பார்க்கப்படுது. அப்படின்றப்போ ஒரு சின்ன இடம் தான் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும், இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும், இதன் மூலமாக ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு திமுக. இதில் வந்து அரசியல் போட்டிக்காக ஆட்களை உள்ளே இறக்கி எதிர்த்தரப்பு அரசியல் என்ன ஏதோ சேட்டை பண்ணினாங்க என்று சொல்வதெல்லாம் சிலர் சொல்கிறாங்க. நாம் அதை எடுத்துக்கிட்டு பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உண்மைதானான்னு அதே குற்றச்சாட்டு செய்வாங்க தானே, அவங்க தானே சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் ஆவணங்கள் கொடுக்குறோம்ட்டு. அதனால் அதை விசாரித்து வரும்பொழுது தான் நமக்கு விளங்குன்னு வைங்களேன். நாம் எந்த பக்கமும் இல்லாமல் பொதுசனமாக நின்றுக்கிட்டு தான் ஊடகவியலாளர் என்ற பார்வையிலும் கூட பார்க்கணும், என்ன பக்கச்சார்பு இல்லாமல். அதனால் அதுக்கு வந்து இது இல்லை. இடம் கொடுத்தது என்பது நமக்கு விளங்கும், அந்த விஷயங்கள் நம்ம பேசலாம். என்ன இதே நாளில் செய்வது என்பது ஊடக வெளிச்சத்திற்காக என்பது நமக்கு பேசலாம். ஊடக வெளிச்சத்திற்காக இப்படி செய்வது என்பது எப்பொழுதும் உள்ளது தான். அதுவும் பல உதாரணங்கள் இருக்குது. அதாவது இன்னமும் சொல்ல போனால் ஊடகங்களை, முக்கிய ஊடகங்களை வந்து கலைஞர்லாம் வந்து நேர்லேயே தொலைபேசியில் அதனுடைய ஆசிரியர்கள்ட்ட பேசுவது, எப்படி போட போறீங்கன்னு பேசுவது எல்லாம் இயல்பு. அதே போல ஜெயலலிதாவும் கூட நேரடியாக அறிக்கைகளை ஊடகங்களுக்கு நேரடியாக அனுப்புவாங்க, அனுப்பிட்டு பேசுவாங்க, இதுமாரி அனுப்பியிருக்கேன்ட்டு. அதனால் இது வந்து வழமை தான். அது வந்து விஜய் ஒரு சக்தியாக எந்திரிக்கும் பொழுது வரத்தானே செய்யும் என்பதாகத்தான் அதை புரிஞ்சுக்கிடணும். என்னன்னு சொன்னால், விஜய் சொல்லக்கூடியதில் அல்லது அவர்கள் தரப்பு வாதத்தில் அந்த முதல்ல நாங்கள் கேட்டோம் ஒரு இடம் என்று சொல்லக்கூடியது வந்து அங்கே இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்டானா என்பதாக அது வந்து விளக்கப்படுது. அதில் அவர்கள் வந்து அந்த கடிதத்தை கொடுக்கும் பொழுது, இப்பொழுது கைதான அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் வந்து நாங்கள் அளவிட்டோம், 1,20,000 சதுர அடி இருந்துச்சு, அதனால் நல்லதொரு இடம் அகலமா, அதனால் அங்கே கொடுங்க, இந்த அங்கே அளவிட்ட பொறியாளருடைய சான்றிதழ் என்பது சேர்த்து வச்சு தான் கொடுத்தோம், அதனால் அங்கே கொடுக்காம அதை தேதி தெரியும் நமக்கு, தேதி அந்த இதை அனுப்புகிறாங்க, 25ஆம் தேதியே கொடுத்துட்டோம், அப்போ அதை அங்கே கொடுக்க முடியாது, நாங்கள் அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு பிறகு சொல்கிறாங்க, உள்ளுக்கு இருக்கான், ஏன்னா அதற்கு பிறகு வந்து இந்த இடத்த நீங்கள் கேளுங்க கொடுக்கும் அப்படின்னு இந்த இடத்தை ஆலோசனை வைத்தது காவல்துறை, மாவட்ட காவல்துறை. அப்போ அதை ஒட்டி முந்தின நாள் கொடுக்காங்க. அப்போ இந்த முந்தின நாள் கொடுத்த கடிதத்தை மட்டும் வெளியிடுவது என்பது வந்து பாதி சொல்வதாகத்தான் பொருள், முழுமை சொல்வதாக இல்லை. அதனால் அது ஒரு விஷயம், ஏன்னா விவாதத்திற்குரிய விஷயம். அதற்கும் வந்து நாம் விளக்கம் சொல்லுவார்கள் அரசாங்கம், அல்லது அதில் பிழை நடந்துருச்சுன்னா பிழைன்னு சொல்லுவாங்க.
இல்ல இதுல இன்னைக்கு சொல்றாங்க அவங்க கேட்ட இடத்தை தான் நாங்க அலாட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீதிமன்றம் இன்றைக்கு என்ன கரூர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, விஜய் என்பவர் முதலமைச்சர் அல்லது வந்து ஒரு அரசியல் வழக்கமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் போற மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறாரா, அவர் போறப்போ இவ்வளவு கூட்டம் வருதுன்னும் பொழுது அவருக்கு ஏன் அந்த இடத்தை கொடுக்கணுன்ற மனநிலையை உங்களுக்கு வந்ததுன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்லையா? அப்போ அங்கதான் தவறு இழைக்கப்படுது, அல்லது இப்படிப்பட்ட இடத்தை தான் நீங்க கொடுக்கணும், இதுக்குள்ள ஆட்களை தான் நீங்க லிமிட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வகுக்கப்படுதாங்க? இல்லை, அதாவது நிச்சயமாக அதிகாரிகள் என்பவர்கள் நம்ம தமிழ்நாட்டு சூழலை பார்த்தாலும் சரி, அகில இந்திய சூழலை பார்த்தாலும் சரி, அரசியல் கட்சிகளுடைய என்ன செல்வாக்கு என்பதை, அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய செல்வாக்கு என்பதை ரொம்ப சாதாரணமாக சொன்னாருங்க. அதாவது இந்த இதில் நடந்துச்சுங்க, திருச்சியில் நடந்த பொழுது 7 மணி நேரம் தாமதமாக இங்கே வந்தார், இந்த இடத்த நாங்கள் கேட்கல, இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு விஜயினுடைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போது திருச்சியில் யார் நமக்கெல்லாம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் KN தான். அப்போது நேரு ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் சொன்னார், அடா எப்பவும் அப்படி தாங்க செய்கிறாங்க, மெயின் கார்டு கேட்டில் நான் ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டேங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்புறம் அண்ணாதிமுக கொடுத்தாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டான், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க, இதாங்க மனப்பான்மையாக இருக்குன்ட்டார். ஸோ இது வந்து யதார்த்தத்தில் அரசியல் தலைவர்களுடைய அரசியல் செல்வாக்கு, அந்த வட்டாரத்தினுடைய அதிகாரத்திற்கு செல்வாக்குக்கு உடன்படுகிறார்கள் அதிகாரிகள். இது சரியல்ல என்று நம்ம சொல்லலாம். இங்க அதுதான் இப்போ அந்த குறுகிய அரசியல் செல்வாக்கினுடைய அழுத்தத்தினுடைய அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் சொல்வது செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறார். ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அதுல வந்து ஜோதிமணியை பக்கத்துல வைத்துட்டு நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம்னா மாட்டு வண்டியில மணல் அள்ளலாம், யாராவது ஒரு அதிகாரி உங்களை தடுத்தாங்கன்னா சொல்லுங்க, அந்த அதிகாரி இங்க இருக்க மாட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் வாக்கு எண்ணிக்கை வெளிவந்த உடனடியாக 10 நிமிடத்துல நீங்க போய் மாட்டு வண்டியில என்ன மணல் அள்ளலாம். விஷயம் என்னன்னா, அங்க வந்து மணல் அள்ளுவது என்பது கரூர்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நான் மணல் அள்ளுறத பத்தி செந்தில் பாலாஜியினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்காகத்தான் குறுகிய இடம் கொடுக்கப்பட்டுச்சா, அது விஜயனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம, அது அந்த அதிகாரி சொன்னாலோ இன்னொருத்தர் சொன்னாலோ ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் வந்தாலும் தான் நமக்கு தெரியும். என்ன, நாம் வந்து இருக்கலாம் தான் சொல்ல முடியும். என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல உள்ள வந்து சொல்லும் பொழுது என்ன, அந்த தரப்பில் இருந்து, அதாவது திமுக தரப்பில் உள்ளவர்களும் நம்மகிட்ட பேசுவாங்கள்ல, அவங்க வழியை அந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது தோழர், அதனால் முடியாதெல்லாம் சொன்னாங்க. என்னடா இது இப்படிலாம் நம்ம மேலே செல்வாக்கு செலுத்துகிறாங்களான்னு நாங்கள் விசாரித்தா 5 வழிச்சாலை இருக்குது, எங்கேயாவது ஓட முடியும், இங்கே இது ஒரு வழிச்சாலை என்ற வேறுபாட்டை சொன்னாங்க. அப்போ இது வந்து நமக்கு விளங்குது, அவங்க சொன்ன அளவு எடுத்து கொடுத்தாங்க என்பதையும் இதுவும் வந்து விளங்குது. அப்போ இப்படியாக நம்ம விளங்கி கொள்றதை வச்சுட்டுலாம் முடிவுக்கு வர முடியாது. எல்லாமே எந்தெந்த பிழை நடந்தது என்று கருதினால், பிழை நடந்திருக்குமானால் என்ன அரசு தரப்பில் அதிகார வர்க்க தரப்பில் அது வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு செல்லும் பொழுது தான் அது கராராக என்ன சொல்லப்படும், தீர்க்கப்படும். இதில் என்னன்னா, விஜய் சொல்கிறாரு அவருடைய காணொலியில், நான் 5 மாவட்டம் போனேன், அங்கெல்லாம் இல்லாதது இங்கே வந்துச்சு என்று அவர் சுட்டி காட்டுறாரு. நாம் யோசித்து பார்க்கோம், திருச்சியா KN, அப்போ அதே மாதிரி அரியலூர் அவருடைய செல்வாக்கும் சரி, ஆராஜா செல்வாக்கும் சரி, அங்கெல்லாம் அது நடக்கலை. அதற்கு பிறகு KN இவ்வளோ தூரம் நிதானமாக பதிலாம் சொன்னார், அதாவது சில உண்மைகளை ஒத்துக்கிட்டு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பூண்டி கலைவாணன் அவரும் ஆமாங்க அப்படின்னு அந்த 40 ரூபா மூட்டைக்குன்னு சொன்ன கொள்முதலுக்கு ஆமாங்க விளைஞ்சல் நடக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. இங்கு வந்து செந்தில் பாலாஜி என்னும் பொழுது அந்த வேறுபாட்டை அவர் சொல்கிறாரு, நம்ம புரிஞ்சுக்கணும்.